ஹலோ வணக்கம், வெல்கம் டு கண்ணானை கண்ணை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12 மாதங்கள் கம்ப்ளீட் ஆன குழந்தையிலேருந்து உண்ணக்கூடிய வெயிட் கெயின் பண்ணக்கூடிய பல சத்துக்கள் நிறைந்த ஒரு லன்ச் மெனு தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுவும் ஈரல் சாதம். இந்த ஈரல் சாதம் 1 வயசுலேருந்து 3 வயசு குழந்தைங்க வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம். இதோட சுவை ரொம்ப நல்லா இருக்கிறனால கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்வோம், நமக்காகவும் சேர்த்து. நீங்கள் முதல்ல குழந்தைக்கு இந்த சாதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ரொம்ப கம்மியான அளவு கொடுங்க. அவங்களுக்கு இந்த உணவு ஒத்துக்கிட்டால் மட்டுமே அடுத்து 2வது முறையாக அடுத்து தொடர்ந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த உணவை நீங்கள் குழந்தைக்கு வாரம் ஒரு தடவை கொடுக்கலாம். இந்த உணவு பண்ணுறதுக்கு நான் 100 கிராம் போல் ஈரல் எடுத்திருக்கேன். நல்லா சின்ன துண்டுகளாக அதை கட் பண்ணிவிட்டு மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது இல்லையா, அதனால் ஒரு 4-5 முறையாவது நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் போல் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 6-7 போல் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த துண்டுகளை நான் காஞ்ச எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 4-5 போல் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த வெங்காயம் இப்போ இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். எந்த அளவுக்கு வதங்கணும் பார்த்திங்கன்னா, லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் மாறணும். ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் மாற தேவையில்லை, இந்த மாதிரி மாறணும். இந்த டைமில் நான் ஏற்கனவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு பல் பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இடித்து வச்சதை சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 நிமிஷம் போல் நம்ம வதக்கிடலாம். அதுக்கப்புறமா இந்த ஈரல் துண்டுகளை இதோடு சேர்த்துடலாம். நம்ம இப்போ லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, ஒரு சும்மா லைட்டாக புரட்டினா போதும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போல் நான் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன், 1/4 ஸ்பூன் போல் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா லைட்டாக இப்படி புரட்டி எடுத்துடலாம். தெளித்த மாதிரி தண்ணி நான் சேர்த்துக்கிறேன், சும்மா அந்த மசாலாலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான். இப்போது இதை நம்ம வதக்கி எடுத்துடலாம். எப்போதுமே ஈரல் சீக்கிரமே ரெடி ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4-5 நிமிஷம் இதை வதக்கினா போதும். அதுக்கு மேலே தேவையில்லை, அதுக்குள்ளேயுமே ரெடி ஆகிடும். அதுக்கு மேலே நம்ம வதக்கணும்னா அது ரொம்ப ஹார்டாக மாறிடும். இந்த உணவில் காரம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா குழந்தைக்குனால உங்கள் குழந்தைங்க கொஞ்சம் காரம் சாப்பிட்டு பழகின குழந்தையாக இருந்தாங்கன்னா அதுக்கு ஏற்றபடி நீங்கள் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 நிமிஷம் கழித்து இதை செக் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் சுவைச்சு பாருங்கள், இது நல்லா வெந்திருக்கா சாஃப்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ரெடியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம குழந்தைக்கு தேவையான அளவு சாதத்தை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கம்மியான அளவு கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் குழந்தைக்கு அந்த ஃப்ளேவர் பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மேஷர் வச்சோ இல்லை மத்து வச்சோ நல்லா இந்த மாதிரி நசுக்கி எடுத்துருங்க. அந்த ஈரல் துண்டுகள் நல்லா சாஃப்டாக நசுங்கணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எல்லா துண்டுகளும் நல்லா நசுங்கிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. 1-2 சரியாக நசுங்காமல் கூட இருக்கலாம். எனவே இந்த உணவை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுக்கும்போது நீங்கள் ஊட்டி விடுங்க. குழந்தையாக சாப்பிட விடாதீங்க. அப்படி ஏதாவது பெரிய துண்டுகள் இருந்துச்சுன்னா அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். குழந்தைங்க விழுங்குறதுக்கும் எந்த சிரமமும் இருக்காது. குழந்தைக்கான ஈரல் சாதம் தயாராகிடுச்சு. இதோட கொஞ்சம் ரசம் கூட சேர்த்து கொடுக்கலாம். என்னோட குழந்தைக்கு இப்படி சாப்பிட தான் பிடிக்கும், அதனால் நான் ரசம் சேர்க்கலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உணவை குழந்தைக்கு நீங்கள் ஊட்டி விடுங்க. இதில் ஏதாவது மசியாமல் இந்த மாதிரி துண்டுகள் இருந்தாலோ இல்லை இஞ்சி பூண்டு நம்ம இடித்து போட்டிருக்கோம் அதோட துண்டுகள் இருந்தாலோ தனியாக எடுத்து வச்சுட்டு குழந்தைக்கு ஊட்டி விடுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடம்போட இரத்தத்தின் அளவு அதிகரிக்கிறதுக்கு இந்த ஈரல் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சத்துக்கள் நிறைந்த உணவை கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போக நம்ம சேனலில் நிறைய பேபி ஃபுட் ரெசிபிஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலோட வீடியோஸ் அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.